அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் ஒரு கடன் பிரச்சனையில தத்தளிக்கிற தொழில் சரியா அமையாத ஒரு நல்ல ஜாதகம் தான். இந்த ஜாதகம் எதனால இந்த மாதிரி பிரச்சனைகளை பேஸ் பண்ணுதுன்னு பாத்துறோம். எந்த ஒரு ஜாதகத்திலயும் லக்னம் லக்னாதிபதி வலுத்திருக்கணும்னு சொல்லுவோம். இந்த ஜாதகத்தை பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு சனி செவ்வாயோட பார்வை தான் கிடைக்குது. அதே நேரத்தில் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உச்சமானா கூட நேரடியா எந்த விதமான நன்மைகளும் அவர் அடையல. வெறும் உச்சம் மட்டும் நல்ல பலன்களை செஞ்சிடாது. குரு சுக்கிர தொடர்பு தான் அங்க நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஜாதகம் ரொம்ப வலுத்த ஜாதகம் கிடையாது. ஆனா லக்னாதிபதி உச்சம் அப்படிங்கறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா லக்னத்துல எந்த கிரகமும் இல்ல. 2ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்துல சந்திரன் சனி, 8ஆம் இடத்துல குரு ராகு புதன் சுக்கிரன், 9ஆம் இடத்துல சூரியன், 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலமா இருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த ஜாதகத்துல சுக்கிர தசை ஆரம்பிச்ச உடனே சுக்கிர திசையில சந்திர புத்தி அதுல பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சந்திர புத்தியிலேயே இந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடுது. என்ன பண்ணியிருக்காருன்னா தேவையில்லாத வட்டி தொழிலில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய அமௌண்ட்டை இழந்திருக்காரு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் ஃபைனான்ஸ் செக்டாரில் ஒரு ஒர்க் பண்ணாங்க. அதனால நம்மளே பண்ணா என்னன்னு சொல்லி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எப்படிங்க ட்ரை பண்ணலாம்? இங்கே 8ஆம் இடத்துல குரு பார்த்தீங்கன்னா 17 டிகிரி, ராகும் 17 டிகிரி, புதன் 13 டிகிரி, சுக்கிரன் 0 டிகிரி தான். அப்போ தான் உள்ளேயே லைட்டாக என்ட்ராகிறாரு. ராகுவோட ஒரே டிகிரி நெருங்கி உள்ள இந்த குரு அட்டமாதிபதியாகி அட்டமஸ்தானத்திலே உட்காந்துருக்காரு. எப்படி இவருக்கு வட்டி தொழில் கை கொடுக்கும்? கண்டிப்பாக கை கொடுக்காதுங்க. அட்டமாதிபதியா வட்டி தொழில் கண்டிப்பாக இவரை இழுத்து தான் விடும். அதாவது பெரிய கடன் பிரச்சனைகள் அசிங்க அவமானத்தில் சிக்க வைக்கும் ஒழிய எக்காரணம் கொண்டு இந்த தொழில் இவர் பண்ணியிருக்க கூடாது. சாதகமற்ற தசாபுத்திகள், அதாவது 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய மாரகாதிபதி சுக்கிரனோட தசையில 12ஆம் அதிபதி விரையாதிபதி சந்திரன் நீச்சமா மட்டும் இல்லாம ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனி கூட கிட்டத்தட்ட 11 டிகிரி பகை பெற்ற சனி கூட இணைஞ்சி செவ்வாயோட பார்வையிலும் இருக்காரு. அங்க குருவோட பார்வை அவருக்கு இருக்குதுனாலும் குரு ராகுவோட ஒரே டிகிரி கிரகணம் அப்படிங்கிறதுல அந்த குருவுக்கு அந்த அளவுக்கு பார்வை திறன் சுபப்படுத்துற அளவுக்கு இருக்குதா அப்படின்னா அது சந்தேகம் தாங்க. இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால சந்திர புத்தியில இருந்து இவர் இந்த பிரச்சனையில பேஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் புத்தியும் பாத்தீங்கன்னா சனியால பாவத்துவமா தான் இருக்காரு. செவ்வாய் புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் ராகு புத்தி. ராகு எப்படி பண்ணுவாரு? இருக்கிற வீட்டு அதிபதியும் போலவும் சேர்ற அதிபதி மாதிரி தானே அவர் செயல்படுவாரு. அட்டமஸ்தானத்துல அட்டமாதிபதியோட இணைஞ்சுள்ள இந்த ராகு அட்டம பலன்களை தான் செய்வாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரு அவரும் அட்டமாதிபதியா பாவத்துவமா இருக்காரு. இப்படி எல்லாமே இந்த 8ஆம் இடம் கணக்கிலேயே வருது. குரு முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற சனி தான் ஓரளவாவது ரிலீஃபை கொடுக்கணும். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியா அவர் இருந்தா கூட ஓரளவு ஒளி பொருந்திய சந்திரன் தேய்பிரை சதுர்த்தி திதியில பிறந்த அந்த சந்திரனை கூட இணைஞ்சு உள்ள இந்த சனி தான் ஓரளவு பலன்களை செய்யணும். இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் இவர் பெரிய கோடீஸ்வரனா ஆயிடுவாரா அப்படின்னா சந்தேகம் தாங்க. ஏன்னா லக்னமும் லக்னாதிபதியும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை. இருந்தாலும் இந்த கடன் பிரச்சனைகள்லாம் இருந்து ஓரளவு ரிலீஃப் கிடைக்கும். புதன் புத்தி ஓரளவு நல்லா இருக்குங்க. ஏன்னா புதன் குரு கூடையும் ஒரே நேரத்தில் சுக்கிரனோடையும் தொடர்புலையும் இருக்கிறாரு. 8ஆம் வீட்டோட இருந்தா கூட இந்த லக்னத்துக்கு 2-11ஆம் அதிபதியா வரக்கூடியவர் 2ஆம் வீட்டோட தொடர்புல இருக்கிறதுனால புதன் புத்தியில இருந்து ஒரு நல்ல ரிலீஃபை சந்திக்கக்கூடிய ஜாதகம். இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே உங்கள்கிட்ட விளக்கணும்னு தோணுச்சு. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஜாதகத்தோட நான் உங்களை மீட் பண்றேங்க. ஓம் நமச்சிவாயா.